Hi friends, இது ஒரு vlog வீடியோ தான். இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க மூணாருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதில் ஃபஸ்ட்டு வந்து உடுமலைப்பேட்டையில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். இந்த ஹோட்டலில் தாங்க நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூமெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1800 ப்ளஸ் டேக்ஸ் ஏதோ இருந்தது விளக்கு. ஆனால் பட் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த நாள் காலையில் வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருந்தோங்க. இந்த ஹோட்டல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎம் டவர்ஸ் அப்படின்ற ஹோட்டல் தான். இது ரொம்பவே நல்லா இருக்குது. தேவைப்பட்டால் எப்பயாவது போய் பாருங்கள். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ மூணாருக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வித் ஏசி தாங்க. அப்புறம் டிவி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தது. ரூமும் ரொம்ப நீட்டாக இருந்தது. காலையில் வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிளானோட தான் வந்தோம். ஸோ இது எல்லாமே முடித்த பிறகு நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மூணாருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு எல்லா லக்கேஜும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வித் டேக்ஸோட தான் ஏதோ 1800 ப்ளஸ் ஏதோ ஒரு ரூமுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. முடிச்சுட்டு போகிற வழியில் ஒரு கோயில் இருந்தது. இந்த கோயில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெருமாள் கோயில் தாங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து இதை சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்களாம். பட் வந்து இதனோட தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. உள்ளே வந்து சுத்தமாகவே வீடியோ அலோ இல்லை அப்படின்னு சொல்லவே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னாலே ஏனை அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மான் இந்த மாதிரிலாம் இருந்தது. வழியில் கூட வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இது மூணாருக்கு நாங்கள் கிளம்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வழியில் ரோடுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா யானைலாம் இருந்தது. கிளைமேட் போக போக பார்த்திங்கன்னா செமையாக இருந்ததுங்க. நல்ல சில்னஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா தூறல் போட ஆரம்பிச்சிடுச்சு. இங்கேருந்து போகும்போது ரொம்ப வேக்காடாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது போக போக பார்த்திங்கன்னா மழை ஆரம்பிச்சிடுச்சு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன் பிளேஸ் எல்லாம். ஸோ சூப்பராக இருந்தது. கிளைமேட் நல்லா இருந்தது. மேலே போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த தண்ணியெல்லாம் பாருங்களேன் நல்லா ஃப்ளோ ஆகி வருது. ஸோ நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே இதுவாக இருந்ததுங்க. ரொம்ப சுற்றி தான் போச்சு. அதை பார்த்து தான் ஏற வேண்டியதாக இருந்தது. ஆக்சிடெண்ட் கூட 2 ஆச்சு. ஸோ ஏறும்போது கொஞ்சம் கவனமாக தான் கார்லலாம் போக வேண்டியதாக இருந்தது. டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்பா செமையாக இருந்ததுங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல நின்று. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம், அதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவே டேம் ஃபுல்லாக நல்லா தண்ணி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வானெல்லாம் மூடியாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ்லாம் போட்டிருந்தாங்க. 20-40 இந்த ரேஞ்ச் இருந்ததுன்னு நினைக்கிறேங்க, சரியாக எனக்கு தெரியல. ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து தனியாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டிங் போகிறதெல்லாம் தனியாக வந்து உள்ளே நம்ம வந்து டோக்கன் எடுக்கணும். அது உள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பசங்க விளையாடுறதுக்காக பார்க் மாதிரி இருக்குது. அதுவும் தனியாக வந்து பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 150 இந்த ரேஞ்ச் ஏதோ ஒரு ஐட்டம்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ பே பண்ணி நம்ம அந்த பக்கமாகவும் போகலாம். அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் போட்டிங்க்கும் வரலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேல் இது போட்டிருந்தாங்க. என்னென்னட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஷோகேஸில் வைக்கிற ஐட்டம்ஸ், வால் ஹேங்கிங், அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் பேஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா மேக்னெட்டில், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாமும் நிறைய இருந்தது. ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது, மசாலா ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது, ஆயில் இல்லாமல் இருந்ததுங்க. இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கூட கொஞ்சம் இருந்தது. வுட்டில் செஞ்ச ஐட்டம்ஸ் நிறையவே இருந்தது. ரேட் அதிலே இருக்குது. நம்ம எது தேவைனாலும் எடுத்துக்கலாம். ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அப்புறம் சோப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து போட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். போட்டிங்க்கு பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுக்க ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருந்தது. ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளை தான் அனுப்புகிறாங்க. அதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்யூராக கிடைக்கும் அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருந்தது. இது ஃபுல்லாகவே ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி கேம் ஐட்டம்ஸ்லாமும் இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டிங்க்கு போகலான்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி அப்பயே எங்களுக்கு சொல்லிட்டாங்க இன்னும் 4 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ட்ரி போட்டு உள்ளே போய் நீங்கள் பாருங்கள் 2 hours, அப்புறமேட்டா போட்டிங்க்கு கூப்பன் எடுத்துகிட்ட பிறகு 2 hours ஆகும், டோட்டலாக 4 hours ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து மழை ஆரம்பிச்சிடுச்சு. 4.5 hours மேலேயே ஆயிடுச்சு. லாஸ்ட்டு ஸ்லாட்டு எங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க 4:30 அப்படின்ட்டு. ஃபாஸ்ட் போட்டுன்ட்டு இருந்தது, அப்புறம் பெடல் போட்டுன்ட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இதில் இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க் ஒட்னாப்பில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து
அந்த ஜிப் லைன் அந்த மாதிரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா கேம் ஐட்டம்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம தனியாக பே பண்ணி இன்னொரு பக்கமாக போயிடணும். ஸோ இந்த போட்க்கெலாம் பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரைஸ், எங்கே கூப்பன் எடுக்கணும்னா இந்த இடத்துல தாங்க எடுக்கணும். இதில் என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 5 மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போட்டுக்கு 1000 rupees அப்படின்னு சார்ஜ் போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லோ போட், அது பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸுங்க. 30 மினிட்ஸ் 10 மெம்பர்ஸ் தான் 1200 rupees. அதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த போட்லேயுமே ஒருத்தரை கூட அலோவ் பண்ணுறது இல்லைங்க. இந்த ஸ்லோ போட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் அந்த போட் இருந்தது. அது வந்து மேலே பார்த்தீங்கன்னா 250, கீழே 150. அதில் கொஞ்சம் நிறைய பேர் போகலாம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். நாங்கள் வந்து 4 hours ஆகுன்றதுனால எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவுட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து எதுவுமே இல்லைங்க. அவுட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் 2 ஷாப்ஸ் மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. பட் என்ட்ரியிலே இந்த பார்க் என்ட்ரியிலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வேணால் நம்ம எது வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாமே இருந்தது. என்ட்ரி உள்ளே வந்துட்டு கூட நீங்கள் வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அவுட் சைடை விட உள்ளே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ போட்டில் போக ஆரம்பித்தாச்சு. இது தாங்க அந்த டபுள் டக்கர் போட்டு. சூப்பராகவே இருந்தது. அதில் கொஞ்சம் நிறைய பேர் போகலாம் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே 4:30 ஸ்லாட்டில் தான் எங்களுக்கு கிடச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜனம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேர் வந்து ஸ்லாட் கிடைக்கலன்னிட்டு கொஞ்சம் சண்டை போட்டு போனாங்க. ஏன்னா என்ட்ரியில் வந்து ஃபீஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உள்ளே வந்தால் போட்டிங் இல்லை அப்படின்னிட்டாங்க மழை வர்றதுனால. அப்போ வெளியவே க்ளோஸ் பண்ணியிருக்கணும்லன்றலாம் ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா யாருக்குமே போட்டிங் கொடுக்கல. இங்கே வந்து சும்மா மேகமூட்டம் வந்து மழை வர மாதிரி இருந்தாலே போட்டிங் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இது தாங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போதும் இப்படி தான் இருந்தது. நாங்கள் போய் வந்து ஒரு 2 hours வெயிட் பண்ணோம். அப்புறம் மழை வர ஆரம்பிச்சிச்சு, போட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த டைமும் அப்படி தான் இருந்தது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது தாங்க அந்த என்ட்ரிக்கு வந்து 20 rupees 40 rupees போட்டிருந்தது. போட்டுக்கெலாம் எவ்வளோன்னு போட்டிருந்தது. போகும்போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுக்க முடியல. இப்போ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மூணாறுலேயே அப்புறம் பார்த்திங்கன்னா யானை சவாரி போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா மேலேயே தான் இருக்குது. ஸோ இதுதான் யானை சவாரிக்கு நாங்கள் வந்தது. மேலே ஏறணும். இது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 750 rupeesங்க. குழந்தைங்களா அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு அபோவ் இருந்தாங்கனாலே அந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. ஆஃப் டிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு 4 யானை தாங்க இருக்குது. இதில் 4 யானையை வச்சு தான் இவங்க நாங்கள் போகும்போது 4 யானை தான் இருந்தது. ஸோ 2 யானையாக மேலே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாத ஃபோட்டோ நடுவில் எடுக்கணும் அப்படின்னா அவங்க எடுத்து தர்றவங்களுக்கு நம்ம 300 rupees தரணும் அப்படின்ட்டு அது வேறு தனியாக இருந்தது. ஸோ அவுட்டரில் நின்னே நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே போகும்போதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. யானை சவாரி பண்ணுறவங்களும் எடுத்து தரமாட்டேங்கிறாங்க. ஒரு யானைக்கு 2 பேர் இல்லை ஃபேமிலியாக ஒரு குட்டி பசங்க 2 அப்படின்னா பெரியவங்க கூட 2 குட்டி பசங்க அந்த மாதிரி அலோ இருக்குது. அந்த மாதிரி போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யானைக்கு வந்து பைனாப்பிள் கொடுக்குறாங்க. அந்த பைனாப்பிள் வந்து ஒரு இந்த கூடையில் கொடுக்குறாங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா. ஸோ நம்ம யானைக்கு ஃபுட்டு தரணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டால் 150 பே பண்ணி இந்த மாதிரி கூடை ஃபுல்லாக நம்மளுக்கு பைனாப்பிள் தராங்க. அதை வந்து நம்ம யானைங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி தாங்க ஒன்று பின்னாடி ஒன்று வந்து ஃபஸ்ட்டு 2 போக விட்டுறாங்க. 2 வந்து கீழே இருக்குது. அப்புறம் இன்னொன்று பாதி போயிட்ட பிறகு இன்னும் 2 யானையை மேலே விடுறாங்க. 750 rupees per ஹெட்டுன்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வேணும்னா 2 பேராக கூட ஒரு யானையில் உட்காந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 பேர் அந்த மாதிரியும் உட்காந்துக்கலாம். நம்ம சௌரியம்தான். ஒரு ஃபேமிலிக்கு அப்படியே வந்து இந்த ஸ்டேயிங் பார்ட்டில் அடுத்த ரோக்காக நிற்க வைக்கிறாங்க. மறுபடியும் கூட்டு வந்து இந்த மாதிரி கார்னரில் இறக்கி விட்டுடுறாங்க. ஸோ ஃபுட்டு தரணும் யானைக்குன்னா அந்த பைனாப்பிள் கொடுத்துக்கலாங்க. இப்படி தான் சூப்பராக இருந்தது இந்த யானை சவாரி. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிடலான்ட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா க்ரௌட் ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 10 o'clock தான் போயிருந்தோம். அவுட்டர் வரும்போது பார்த்திங்கன்னா 10 o'clock மேலே ஆகிடுச்சு. க்ரௌட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அடுத்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்டுக்கு தாங்க கிளம்பணும். இது பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சிடுச்சுன்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது உள்ளேயும் பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து 10 rupees என்னவோ போட்டிருந்தது. பட் க்ளோஸ் பண்ணிட்டோடனே நாங்கள் அவுட்டர் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். சவுண்டு நல்லா வருதுங்க. நம்ம பேச அந்த கத்தி சொல்லும் போதோ விசில் அடிக்கும் போதோ செம சவுண்டு வருது. இதுலேயும் பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் இருந்திருக்குங்க. ஸோ க்ளோஸ் ஆகிடவே இதில் எதுவுமே பார்க்க முடியல. கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா காஸ்ட் போட்டிருந்தது. போட்டிங்க்கெலாம் எவ்வளோ என்ட்ரிக்கு 10 அப்படின்ட்டு போட்டிருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் டீ ஃபேக்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போகிற வழியில் ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது, அதை போய் விசிட் பண்ணிட்டு போகலான்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி போய் என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு டீ வந்து நிறைய சேல் ஆகிட்டு இருந்தது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடாக இருந்தது. ஓகே டீ எப்படி தான் இருக்குன்ட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். ஒரு டீ வந்து பார்த்திங்கன்னா 30 rupees எல்லா வகையான டீ, மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, லெமன் டீன்ட்டு அப்படின்ட்டு நிறைய வகையான ஒரு 5 varieties இருந்தது. எல்லாமே 30 rupees. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பும் இருக்குது. டீ பவுடர், அப்புறம் ஏதோ வந்து ஜூஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பட் நாங்கள் எதுவும் வாங்கலை. டீ சாப்பிட்டு ஃபேக்ட்ரி உள்ளே போய் என்ட்ரிக்கு அங்கேயும் அமௌண்ட் இருந்ததுங்க. 100 rupees per head அப்படின்ற மாதிரி சார்ஜ் போட்டிருந்தாங்க. கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 40 rupees அப்படின்ட்டு மேலே போய் விசிட் பண்ணோம். பட் வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். டீ ஃபேக்ட்ரியை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்தது. உள்ளே எப்படிலாம் டீ எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அதனோட மிஷின்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தோம். அப்போ வியூ செம்மையாக இருந்ததுங்க. அடுத்தது வியூ பாயிண்ட்டுக்கு தான் ஒன்று போயிருந்தோம். எப்படி இருக்குது பாருங்களேன், அட்டகாசமாக இருந்தது. கிளைமேட் சில்னஸ் செம்மையாக இருந்தது இந்த டைம் போகும்போது. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் சீசன் அப்போ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணலாம். வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போனோம். இது தாங்க வாட்ச் டவர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இந்த இடம் இருக்குது. இது வந்து வியூ பாயிண்ட் தான். இதுக்கு என்ட்ரி பார்த்திங்கன்னா 20 rupees அப்படின்னு சார்ஜ் போட்டிருந்தாங்க. பட் என்னால் போக முடியல. என்னோடய ஹஸ்பண்ட் தான் போய் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தார். வியூ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசங்க எல்லாமும் போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா வியூ கிடைக்கிது இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது. சூப்பராக எல்லாமே அழகாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அடுத்த டைம் போகும்போது பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு போங்க. போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்தது. அப்புறம் குதிரை சவாரி போகிறதுக்கெல்லாமும் இருந்தது இந்த இடத்துல. ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ இதுதாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 100 rupees. குட்டி பசங்களாக இருந்தால் 2 பேரை உட்கார வச்சு 100 கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மூணாரில் போயிட்டு நாங்கள் அங்கேயும் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரூம் போட்டிருந்த போது அந்த இடத்துல போயும் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் தாங்க இது எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹோட்டலில் என்னால் டயர்டில் எடுக்க முடியல. பட் அந்த இடமும் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸும் ரொம்ப டீசெண்டாக நீட்டாகவும் இருந்தது. அடுத்தது முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே அடுத்த நாள் ஈவினிங், அதாவது மார்னிங் முடிச்சுட்டு அப்பயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கணுன்னிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கீழே இறங்கும் போதும் பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப என்ஜாய்புல்லாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மூணார் பக்கம் போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு இடம் ஏதாவது தெரியுதுனாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது மறக்காமல் அந்த இடத்துக்கும் போய் விசிட் பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் தாங்க சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.